ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். ஃபஸ்ட்டு என்னோடய சேனலுக்கு நியூ வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ரிலேட்டடான வீடியோ பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடான ஜாப் கேட்டிருக்கீங்க. அதனால் அது ரிலேட்டடாக தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். வாங்க நம்ம இப்போ இதுக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃப்ரெஷருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைக்காது, ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. தயவு செஞ்சு ஃப்ரெஷருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்காதீங்க, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, சரிங்களா? ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எதுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, HCC கோடருக்கு தான் இப்போ இதுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதாவது HCCயில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டில் உங்களுக்கு ஜாப் கிடைக்காம இருந்துச்சிங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற கேண்டிடேட் தாராளமாக நீங்கள் வந்து என்னென்னா இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பட் அதனால் ஆக்டிவ் சர்டிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. CRC சர்டிஃபிகேஷன் வந்துன்னா ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு எதில் ஜாப் வேக்கன்சி போகிறதுக்குன்னா HCC கோடருக்கு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் போயிட்டுருக்கு. அந்த கம்பெனியில் இருந்துன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கம்பெனியில் இருந்துன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. CRC இல்லைனா CPC இல்லைனா CPT ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் ஓகே தான். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனியில் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோட்டிவிட்டியில் தான் இப்போ இதுக்கு ஜாப் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேரக்ட் வாக்கின் இன்டர்வியூ போகலாம். யாருக்குன்னு சொல்லிட்டுனா HCC கூட இருக்குது. லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில். வாக்கின் டேட் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16th நவம்பர் சாட்டர்டே அப்போ போட்டிருக்காங்க, ஓகேவா? என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரஹத்தில் வந்து என்னென்னா இப்போ இதுக்கு ஜாப் வேக்கன்சி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரில், ஓகேவா? சென்னையில் இல்லை, கோயம்புத்தூரில், பெங்களூரில் மட்டும் தான் இப்போ இதுக்கு வேக்கன்சி போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் இருந்தால் பிரவீன்குமார்ன்றவங்களுக்கு வந்து என்னென்னா ஹச்ஆருக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சதர்லாண்டில் வந்து என்னென்னா ஆக்சுவலி இது வந்து வாய்ஸ் ப்ராசஸுக்கு ஒன்று ஜாப் வேக்கன்சி, ஓகேவா? நிறைய பேர் என்னென்னா ஏதாவது ஒரு ஜாப் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் ஓகேவா, 11th 20th நவம்பர் வரைக்குமே டேரக்ட் வாக்கின் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில். சேம் சதர்லாண்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க சென்னை லொக்கேஷன் கேண்டிடேட்டுக்கு. பட் நான் தான் வீடியோ போட மறந்துட்டேன், ரியலி சாரி காய்ஸ், ஓகேவா? இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் வந்து என்னென்னா கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணிட்டு உங்களோட இன்டர்வியூ ஷெட்யூல்ஸை வந்து என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஓகேவா? தென் டைம் அண்ட் வென்னுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாகவே வாக்கின் இன்டர்வியூ போனாலும் போகலாம். இட்ஸ் நாட் ஏ இஷ்யூஸ் ஃபார் யூ, ஓகே? தென் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்கள்கிட்ட என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுக்கலாம், +2 முடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு கிராஜுவேட், ஓகேவா? PG எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? மினிமம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே தான், ஓகேவா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்க, ஓகேவா? நாங்கள் நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் இப்போ எதுக்கு ஜாப் வேக்கன்சி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ்கேட் என்ற கம்பெனியில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேக்கன்சி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் யாராவது ENM கோடராக இருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனேயில் தான். ஆக்சுவலி மும்பையில் ஒரு கேண்டிடேட் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 16th to 17th நவம்பர் வந்து டேரெக்டாகவே வாக்கின் இன்டர்வியூ போகலாம். சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இருக்குது, ஓகேவா? QR QR கோடுன்னு இருக்குல்ல, அது ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்ட் வாக்கின் இன்டர்வியூ போங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனியில் இப்போ இதுக்கு ஜாப் வேக்கன்சி போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டில் தான் இப்போதைக்கு ஹியரிங் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோம் ஹெல்த் கூட இருக்குது, ஓகேவா? நான் கூட ஹோம் ஹெல்த் கோடில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. பட் இருந்தாலும் என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், ஓகேவா? யாராவது ஹோம் ஹெல்த் கோடிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாதீங்க. சேலரி பேக்கேஜும் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஹோம் ஹெல்த் கோடிங்கில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாகவே ட்ரை பண்ணலாம். நிறைய ஹோம் ஹெல்த் கோடிங்க்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டுருக்கு. நான் இதுக்கப்புறம் அந்த ஜாப் தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, OASISல உங்களுக்கு வந்து அப்டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.